ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிரண்ட்ஸ் ஒலிம்பிக்ஸ் ரவுண்ட் அப் வித் TN ரகு. நேற்றைய டே ஒலிம்பிக்ஸ் டே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்தியாவுக்கு. மனு பாகர் அவங்களோட 3வது மெடல் மேட்ச்க்கு வந்து குவாலிஃபை இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 மெடல் மேட்ச் ஆடி 2லையும் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 3வது மேட்ச்சில் ஆடவும் போகிறாங்க. 25 மீட்டர் ஏர் பிஸ்டல். அது போக இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்தியன் ஹாக்கி டீம் ரொம்ப வலுவாக இருந்த ஆஸ்திரேலியன் ஹாக்கி டீமை நேற்று வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க. அண்ட் ஆர்ச்சரிலையும் இந்தியன் பேர் அந்த தீரஜ் அண்ட் அங்கிதா பேர் வந்து ஒரு நல்ல எஃபர்ட் வந்து போட்டு செமிஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நேற்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு மனு பாகர் தன்னோட 3வது மெடலை ஜெயிக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அந்த 3வது மெடல் அப்படிங்கிறது கோல்டாக இருக்கவுமே அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் 3 அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் டேவாக மாற அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பற்றி நம்ம வந்து ரகு அவர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் TNR, எப்படி இருக்கீங்க? வணக்கம், சிறப்பு, சந்தோஷமா இருக்கேன். ஒரு நாள் அப்செட்டு, ஒரு நாள் மகிழ்ச்சி, அப்படியே ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போயிட்டு இருக்கு நம்மளோட ஒலிம்பிக்ஸ். சார், முந்தின நாள் பார்த்தோம் நிறைய தோல்விகள் இருந்துச்சு. பட் நேற்று பார்த்தோம்னா நம்பிக்கை அளிக்கிற வகையில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மனு பாகர் 3வது மெடல் மேட்சுக்கு வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 ஜெயிச்சுட்டாங்க. இதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்புறம் நம்ம லக்ஷ்யா சென் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, செமிஃபைனல் வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆர்ச்சரியில ஒரு நல்ல எஃபர்ட் போட்டாங்க, செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல தோத்துருந்தாலுமே அவங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இவ்வளவு வரைக்கும் கடைசி வரைக்கும் வராங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல டே வந்துச்சுல சார் ஓவராலா? நிச்சயமா சரியான வார்த்தையை பயன்படுத்தினீங்க ராம். நம்பிக்கை தரும் நாள், உண்மை அதுதான். வந்து மனு பாக்கர் 3வது மெடல் வின் பண்ணக்கூடிய நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2 பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெடலா, சில்வரோ கோல்டா வந்தா நல்லா இருக்கும். கெத்தா குவாலிஃபிகேஷன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, 2வது இடம். ஸோ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபைனலுக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால 3வது மெடல் லோடிங் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம். அப்புறம் லக்ஷ்யா செனை பத்தி சொன்னீங்க. இந்த ஷோ ஃபுல்லாவே பேசிட்டு இருக்கலாம். அவருடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு, அவருடைய கம்போஷர், அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அப்புறம் வந்து அந்த ஓவரால் அந்த மேட்ச் மேனேஜ்மெண்ட். நீங்க வந்து முதல் கேமையே ஜெயிச்சிருக்க வேண்டியது, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை தோத்ததுக்கு அப்புறம் திரும்ப வர அந்த மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெவர் சே டை ஸ்பிரிட் இருக்குல்ல, அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா அவருடைய ஆப்போனன்ட் சைனீஸ் தைப்பேயை சேர்ந்தவர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், 34 வயசு ஆகுது. அது மட்டும் இல்ல, அவர் பிசிக்கலி ரொம்ப ரொம்ப சுப்பீரியரா இருந்தாரு. அவரை தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அட்டகாசமா விளையாண்டாரு நம்ம பையன். முதல் மேல் பேட்மிண்டன் பிளேயர் ஃப்ரம் இந்தியா டு ரீச் தி செமிஃபைனல். இதுக்கு முன்னாடி கிடாம்பி ஸ்ரீகாந்தும் பருப்பள்ளி கஷ்யமும் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வரலாற்றையும் படைச்சிருக்காரு லக்ஷ்யா சென். சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் நம்ம ஆச்சரிய பத்தி பேசணும்னா நம்பிக்கை, 2028க்கு நம்பிக்கை. அதுவும் அந்த தீரஜ் பொம்மதேவரா அவ்வளோ சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் வந்து குறையே இல்லாம ஷூட் பண்ணாரு. அங்கிதா கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் வந்திருக்கலாம். பட் என்ன பண்றது, முதல் ஒலிம்பிக்ஸ் 2 பேருக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. முதல் முறையா நம்ம வந்து செமிஃபைனல் போயிருக்கோம், அதே மறந்துட வேண்டாம். அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச் விளையாண்டது நம்மளுடைய ஆர்ச்சரி வரலாற்றுல முதல் முறை. செமிஃபைனலையுமே கூட நம்ம கொரியாவை ஃபேஸ் பண்ண வேண்டியதா போயிருச்சு. மேபி வேற ஏதோ ஒரு டீம் வந்திருந்தா கூட ஒரு சான்ஸ் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபைனலுக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு. கொரியா அப்படிங்கிறப்போ உள்ள போகும்போதே ஒரு இது இருந்துச்சு, ஒரு அவங்க எப்படியும் ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. மேபி வேற டீம் வந்திருந்தா சாதிச்சிருக்கலாமா சார்? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இந்த டிரால கொஞ்சம் லக் வேணும் நம்மளுக்கு. அந்த கொரியன்ஸ் எப்படி பீட் பண்றது? அவங்க ஆசை காட்டி மோசம் பண்றாங்க. முதல் செட் நம்மள்ட்ட இழந்தாங்க, அதுக்கப்புறம் தே கேம் பேக் ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் அதுதான் 8 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. ஆமா, அந்த டிரால கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருந்ததுன்னா வேற அணி வந்திருக்கலாம். ஏன் பிரான்ஸ் மெடல் மேட்ச்லயே நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுக்கு ஜெர்மனி வந்திருந்தா நம்மளுக்கு பெட்டர். யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பிராடி எலிசன் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர். அப்புறம் அவங்களுடைய ஃபீமேல் ஆர்ச்சர் வந்து வேர்ல்ட் நம்பர் 1. அவங்க கூட கொஞ்சம் வீக் பாயிண்ட் வச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரியில இடது கையால ஷூட் பண்றது அட்வான்டேஜ் இல்லைங்க, ஆங்கிள் கிடைக்க மாட்டேங்குது. அங்கிதாக்கும் நம்ம பார்த்தோம், அந்த யுஎஸ்ஏ உடைய ஆர்ச்சரிக்கும் பார்த்தோம். ஸோ வலது கை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு தோணுது ஷூட் பண்றதுல ஆர்ச்சரியில. ஸோ இந்த லக் இருந்ததுன்னா செமிஃபைனல் மட்டும் இல்ல, பிரான்ஸ் மெடல் பே ஆஃப்லயும் நம்மளுக்கு ஒரு மெடல் வந்திருக்கலாம். ஆர்ச்சரியில மெடல் வரணும் ஆசைப்பட்டேன்னா மேபி இன்னைக்கு சான்ஸ் இருக்கு. தீபிகா குமாரி, அதுக்கப்புறம் பஜன் கவுர் இருக்காங்க. அந்த வரலாற்றை படைக்கிறாங்களா பார்ப்போம்.
ஆமா சார். நம்ம இது வரைக்கும் ஜெயிக்காத ஒரு ஸ்போர்ட்ல ஒரு மெடல் ஜெயிச்சா அது பெரிய விஷயமா தான் இருக்கும். நம்ம நீரஜ் ஜெயிச்சப்போ ஒரு அத்லெட்டிக்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு மெடல் அப்படிங்கிறப்போ அது புது ஒரு உற்சாகமா இருந்துச்சு. ஜெயிக்காத மேட்ச் ஒரு போட்டியில மெடல் அப்படிங்கிறது பெருசா இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி ராம். அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு 7-8 பிரையாரிட்டி ஸ்போர்ட்ஸ் இருக்கு. யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இதுதான் பிரையாரிட்டி ஸ்போர்ட் நிறைய ஃபண்ட் பண்றாங்க. அதுல மெடல் வாங்காத ஒரே ஸ்போர்ட் ஆர்ச்சரி. ஸோ ஆர்ச்சர்ஸுக்கு எப்போதுமே அதிக பட்சமா பணம் கொடுக்குறாங்க ட்ரைனிங்க்கு, அப்புறம் எக்ஸ்போஷருக்கு, எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே. அவங்க மட்டும்தான் டெலிவரி பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்லிங், பாக்ஸிங், வெயிட் லிஃப்டிங், அத்லெட்டிக்ஸ், இவங்க எல்லாருமே, ஹாக்கி, இவங்க எல்லாருமே வந்து சமீப ஒலிம்பிக்ஸ்ல ஒரு மெடல் வாங்கிட்டாங்க எக்ஸெப்ட் ஆர்ச்சரி. அந்த குறை வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஆர்ச்சரி வந்து ஷூட்டிங் மாதிரி இல்லாம எல்லாராலையும் எடுத்து விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட். ஒரு மெடல் வந்ததுன்னா இந்தியா முழுவதும் ஒரு பெரிய வேவை ஏற்படுத்தக்கூடும். அது அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இட் இஸ் நாட் an elitist ஸ்போர்ட் லைக் ஷூட்டிங். அதனாலே மெடல் வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ மனு பாகர் நேத்து இன்னொரு சாதனை அதை பத்தி சொன்னீங்க. பட் இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்ல இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் வந்து 2008 கிடைச்சிருந்துச்சு. அபினவ் பிந்த்ரா ஜெயிச்சு கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. குவாலிஃபிகேஷன்ல செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறாங்க. ஃபைனல்ஸ்ல இதோட பெட்டரா பண்ற பட்சத்துல அந்த கோல்டு மெடல் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 25 மீட்டர் தான் இவங்களோட ஃபேவரட்டான ஒரு ஒரு ஈவெண்ட் அப்படின்னும் சொல்றாங்க, மனு பாகரோட ஈவெண்ட் அப்படின்னும். எப்படி சார் மனு பாகர் அந்த 3வது மெடலை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா? அது கோல்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கா? ராம் சொல்லிட்டாரு அப்பீல் உண்டா, அதனால வந்து கோல்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஒலிம்பிக்ஸ்ல தான் முதல் முறையா இந்தியாவை சேர்ந்த ஒரு உமன் வந்து ஷூட்டிங்ல மெடல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் மெடல்ஸ் எல்லாமே ஆண்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ மனு பாக்கர் முதல் சாதனை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஷூட்டிங் மெடல். அதுக்கப்புறம் ஆண் பெண் யாருமே படைக்காத ஒரு சாதனை சுதந்திர இந்தியாவில் ஒரே கேம்ஸ்ல 2 மெடல். இப்போ 3வது மெடலும் ஜெயிச்சு அது கோல்டாவும் இருந்துருச்சுங்க. எந்த விதமான கொண்டாட்டம் இருக்கும்? இது வந்து பாரிஸ் கேம்ஸ் இல்ல, மனு பாக்கர் கேம்ஸ் நம்ம மாத்திரலாம் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும். வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பெட்டி ஈவெண்ட் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ல கலக்கி இருக்கிறாங்க. ஒரு கான்பிடென்டா கெத்தா பந்தவா அவங்க வந்து ஒரு ராஜா பகவத் மாதிரி ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ அதனால எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லாம, நீங்க மெடலே இல்லாத போது அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். இப்போ வந்து 2 மெடல் இந்த பேக். ஸோ ரிலாக்ஸ்டா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நான் 3வது மெடல் வின் பண்ணலன்னா கோச்சுக்காதீங்க அப்படின்னு. ஏங்க கோச்சுக்கு போறோம்? 2 வாங்கிட்டீங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு ஒரே கேம்ஸ்ல 2 மெடல்ங்கிறது சாதாரண விஷயமா? 3 லோடிங் தான் தோணுது ராம் எனக்கு. இப்போ நம்ம ஜர்னியை பத்தி, மனு பாகரோட ஜர்னி என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் டேவே வந்து பேசிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன திரும்ப ஒரு தடவை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமும் 3 ஈவெண்ட்ல இதே மாதிரி தான் கலந்துக்கிட்டாங்க. 3லயுமே மெடல் இல்லை, 0 மெடல். பட் இந்த வாட்டி பார்த்தோன்னா 3 out of 3 போறதுக்கான அத்தனை வாய்ப்புகள்லையும் வந்து நிக்கிறாங்க. ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி இல்லையா? இந்த 3 வருஷத்துல நிறைய அவங்களுமே பர்சனலா அவங்க ரோலர் கோஸ்டர் ரைடு தான். அவங்க சொன்ன மாதிரி இடையில ஷூட்டிங்கே வேணாம், விட்டுட்டு நம்ம படிக்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் செட் வந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலா நிறைய இறங்கி ரொம்ப நிதானமா அமைதியான கோச் கிட்ட போய் அதுக்கு ஒரு திரும்ப சேர்ந்து அப்படி நிறைய சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த 3 வருஷத்துல அவங்களுக்கு நடந்திருக்கு இல்ல சார்? அப்சல்யூட்லிங்க. அதாவது 22 வயதுக்குள்ளார எவ்வளவு அனுபவம், ஒரு 50 வயதுக்கு இருக்கிற அனுபவத்தை அவங்க வந்து இந்த சின்ன வயசுக்குள்ளாரே பெற்றிருக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஷூட்டிங் மாதிரி ப்ரெசிஷன் ஸ்போர்ட்ல நீங்க ரொம்ப காமா நிதானமா இருக்கணும். ஏன்னா அவங்க ஷூட் பண்றதே பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் ஷூட் பண்ணுவாங்க. உங்க ஹார்ட் பீட் இருக்குல்ல, அந்த பீட் அடிக்கிறதுக்கு அந்த இடைவெளியில நீங்க ஷூட் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து அக்யூரேட்டா உங்க டார்கெட்டை ஷூட் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி வேணும். நீங்க மனசு வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே அல்லது வந்து ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துருச்சுங்களேன், எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? இப்ப நம்ம டெய்லி லைஃப்லயே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம், பண்ண முடியுதா? என்னென்னமோ நினைவுகள் வந்து நம்மள அலக்கழிச்சுக்கிட்டே இருக்குல்ல. ஷூட்டிங்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கோச்சோட பிரச்சனை, டோக்கியோல ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ், அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வடுவா இருக்கும். ஏன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கோச்சா இருந்தவங்க வந்து தேஷ்பாண்டேன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்கதான் வந்து கோச். அவங்க சொல்றாங்க டோக்கியோ நினைச்சாலே அவங்களுக்கு வந்து ஒரு நைட்மேரா இருக்குதான். டோக்கியோக்கு முன்னாடி இதுல வந்து குரோயேஷியால போய் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த போட்டோவே பார்க்கலையா, ஏன்னா பார்த்தாலே வந்து அவங்களுக்கு டோக்கியோ ஞாபகம் வந்துடும். சோ இந்த அளவுக்கு அவங்க மனசுல வந்து வடுவை ஏற்படுத்துது. ஒரு கோச்சுக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு
ஷூட்டருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மனு பாக்கருக்கு வந்து இப்போ எவ்வளோ அந்த ஒரு வருத்தமா இருக்கும், அல்லது வந்து கசப்பான நினைவா இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவதாங்க பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஜெயிக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனை விட, அதாவது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனை விட தோத்துட்டு ஜெயிக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உண்மையிலேயே வந்து இன்னும் வேல்யூ அதிகம். ஏன்னா அது அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காமிக்குது. அவங்க வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. போராட்டம் இல்லைன்னா என்ன மனுஷங்க சொல்லுங்க. நீங்க 2008 அந்த கோல்டை பத்தியுமே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் அந்த ஸ்போர்ட்டிங் வரலாற்றுல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின கோல்டுனா அபினவ் பிந்த்ராவோட அந்த கோல்டு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ்ல அதிகமான கவனத்தை, நிறைய பேரோட கவனத்தை திருப்பினது வந்து அவரோட கோல்டு தான். ஸோ அந்த சமயத்துல எப்படி இருந்துச்சு அந்த அந்த கோல்டை ஜெயிக்கிறப்போ மூமெண்ட்ஸ்? கரெக்டா சொன்னீங்க. அது நம்ம ஒலிம்பிக் வரலாற்றுல ஒரு மைல்கல். நம்ம வந்து ஹாக்கில வந்து 8 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கலாம். ஆனா அது வந்து ஆரம்ப காலகட்டத்துல நிறைய அணிகள் ஹாக்கில விளையாடவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 1932 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக்ஸ்ல மொத்தமே 3 டீம் தான். நம்ம யூஎஸ்ஏ அண்ட் ஜப்பான். ஸோ அதுல கோல்டு வாங்குறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரி அச்சீவ்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் 21st செஞ்சுரியில ஷூட்டிங் மாதிரி ரொம்ப டிமாண்டிங் ஸ்போர்ட்ல உலகத்துல இருக்கிற முன்னேறிய நாடுகள் வந்து விளையாடக்கூடிய ஸ்போர்ட், அது ரொம்ப முக்கியம். அத்லெட்டிக்ஸ் எல்லா நாடுகளும் விளையாடுறாங்க. அதனால அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. நீரஜ் சோப்ரா ஜெயிச்சதுல அது ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் கண்ட்ரிஸ், அதாவது நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய செலவழிக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து அதுல இருக்காங்க. அதுல வந்து கோல்டு வாங்குறது நம்ம கண்ட்ரிக்கு ஒரு தன்னம்பிக்கை. அதாவது நம்மளுடைய மைண்ட் செட்டே மாத்திருச்சு. நீரஜ் சோப்ரா ஜெயிச்சதுக்கு கூட இந்த விதை போட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அபினவ் பிந்த்ரா. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர் இன்னி வரைக்கும் எல்லா ஷூட்டர்ஸுக்கும் ஒரு மென்டரா இருக்காரு. ஒரு கலங்கரை விளக்க மட்டும் இல்ல, வழி காமிக்கிறவர் மட்டும் இல்ல, பக்கத்திலேயே இருந்து தட்டி கொடுக்குறாரு. இப்ப நீங்க வந்து தோத்தவங்களுக்கு பரவாயில்ல, நீங்க திரும்பவும் வரலாம். இப்ப அர்ஜுன் பபூத்தாக்கு சொல்லியிருக்காரு, கவலைப்படாத கண்ணா, நானும் தோத்துருக்கேன், அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவரும் ஒரு ரைஃபிள் ஈவெண்ட்ல தான் கலந்துக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு லேண்ட்மார்க் நம்மளோட ஸ்போர்ட்டிங் ஹிஸ்டரியில. கோல்டு இஸ் கோல்டுங்க. அதாவது டாப் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா, உங்களுக்கு மேல யாருமே கிடையாது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சிறப்பு. இன்னொரு சிறப்பு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் பேட்மிண்டன்ல சாத்விக் சாய்ராஜ், சிராக் செட்டின்னு பேசணும், பிவி சிந்து பத்தி பேசணும். இருங்க நான் வந்து யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்யா சென் ஒவ்வொரு மேட்ச்லயும் அவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை பார்க்க முடியுது. சில இடங்கள்ல தவறி போறாரு, சறுக்குறாரு, பட் அதுல இருந்து திரும்ப மீண்டு வராரு, ஃபைட் பண்றாரு. ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்க்க முடியுது. குவார்டர் ஃபைனல் மேட்ச்லையும் இப்படி தான் ஃபர்ஸ்ட் செட்டை விட்டாரு, பட் அடுத்தடுத்து 2 இதை வின் பண்ணி இப்போ செமிஃபைனலில் நிற்கிறாரு. அவரோட ஸ்பிரிட் பற்றி சொல்லுங்க. குறிப்பாக இந்த மேட்ச்ல, குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல நிறைய லாங் ரேலிஸ் போச்சு, நிறைய ஸ்மாஷஸ் பயங்கரமாக இவர் பண்ணாரு. இந்த கேம் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்ட்ராடனரி. அதாவது அவருடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அவருடைய கூல் ஹெட், அதாவது அவருக்கு 22 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளார என்ன ஒரு மெச்சூரிட்டிங்க அவருடைய கேம்ல. அதாவது ஆப்போனண்ட்டை தன்னுடைய கேம் பிளானுக்கு இழுக்கிறாரு. அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா, நல்ல ஹைட் இருக்கு, ஸ்மாஷ் இருக்கு, அது கொடுக்காம கோர்ட்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட வைக்கிறார், நெட்டுக்கு இழுக்கிறாரு, பின்னாடி தள்ளுறாரு. அற்புதமான ஸ்ட்ராட்டஜி அவருக்கு இருந்தது. பிரகாஷ் படுகோன் அங்க இருந்தாரு பக்கத்துல, அப்புறம் விமல் குமார், 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சஸ் பக்கத்துல இருந்து அவருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு. ஆனா அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம், அதை இவர் கோர்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. பேசுறது ஈஸி, நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். செஞ்சாரு. அதுவும் பிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங். 3 ஃபர்ஸ்ட் 2 கேம் வந்து ரொம்ப டைட்டா போச்சு. அதனால அவரு எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. மேட்சுக்கு அப்புறமா அதான் சொல்லியிருக்காரு, வந்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 75 மினிட்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கேம் மட்டுமே ஒரு க்ளோஸ் டு 30 மினிட்ஸ் நடந்திருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அதாவது நீங்க பேட்மிண்டன் நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம், ஆனா ரொம்ப ஈஸின்னு நினைப்போம். என்னப்பா அது ஷட்டில் தானப்பா அப்படின்னு. ஆனா கம்படிட்டிவ் ஷட்டில், அது ஒலிம்பிக் லெவல்ல எக்ஸ்ட்ராடினரி டஃப்ங்க. அது வந்து நீங்க வந்து ஒரு கேம் ஆனாலே உங்களுக்கு வந்து லங்ஸ் எல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நீங்க ஓடி இருப்பீங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. அவர் வந்து ஸ்கை இஸ் த லிமிட் ஒரு டாட்டூ போட்டிருக்காராம். உண்மையிலேயே அவருடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு வானமே இல்லை. அப்புறம் அவருடைய பயோல, இன்ஸ்டா பயோல பாத்தீங்கன்னா ட்ரீம் பிக்னு போட்டிருக்காரு. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து உங்களுடைய கனவுகளுடைய எல்லைகளை வந்து விரிவாக்கிட்டே போனோம், அதையும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ராம், அடுத்தது அவர் மீட் பண்ண வேண்டியது விக்டர் ஆக்சல்சன், டிஃபெண்டிங் சாம்பியனு. அவருடைய இவருக்கு வந்து ஹெட் டு ஹெட்ல 1-4 தான் இருக்கு. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப். ஆனா லக்ஷ்யா சென் கிட்ட அதை சொல்லக்கூடாது, அவருக்கு வானமேல இல்லை.
அந்த கேரக்டர் தான் சார், அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதா. கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு வந்து திரும்ப போராடி வந்து நிற்கிறாருல, அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்பலாம்னு நினைக்கிறேன் நம்ம செமிஃபைனல்ஸில். இன்னும் ஒன்று தான், கண்டிப்பாக செமிஃபைனல்ஸ் இல்லைனாலும் அடுத்து பிரான்ஸ் மெடல் மேட்ச் இருக்க போகுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷாட் கொடுக்க போறாரு, ரெண்டில் ஏதோ ஒன்று அப்படிங்கிறது. இவர்கிட்ட கண்டிப்பாக மெடல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த வேர்டை கரெக்டாக சூஸ் பண்ணீங்க, ரெசிலியன்ஸ். அது இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து விளையாடவே வேண்டியது இல்லை. நீங்க உங்களுக்கு ஃபேவரபிள் டிரா வருது, அல்லது வந்து நீங்க உங்களை விட இன்ஃபீரியரா இருக்கிற பிளேயரை பீட் பண்றது, இதெல்லாம் சிறப்பு இல்லை. நீங்க வந்து எல்லா உலகமே உங்களுக்கு எதிராக இருக்கிற போது நீங்க வந்து போய் ஜெயிக்கணும். அதுதான் வந்து செஞ்சிருக்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப பெருமையா இருந்ததுங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தது. அவருடைய கேம் வந்து எஸ்பெஷலி தேர்ட் கேம்லாம் போகும்போது ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்போனன்ட். அவருக்கு எதிராகவும் ஹெட் டு ஹெட் போரா தான் இருக்கு. அதை பாருங்க, அவர் ஜோனத்தன் கிறிஸ்டியை பீட் பண்ணாருல்ல குரூப் ஸ்டேஜ்ல, அவருக்கு எதிராகவும் ஹெட் டு ஹெட் போவாரு. இந்த சவுக்கு எதிராகவும் ஹெட் டு ஹெட் போவாரு. நாளைக்கு விளையாட போற ஆக்சல்சனுக்கு எதிராகவும் குறைவு. ஆனா அது திரும்பவும் அவர் வந்து ஜெயிக்கிறாரு பாருங்களேன். அதுதான் அவருடைய மென்டாலிட்டி. இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து, இந்தியா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா வந்து பெல்ஜியம் கிட்ட தோத்துட்டு வந்திருந்தாலும் ஸ்ட்ராங்கான டீம் தான். இந்தியாவோட நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல 52 வருஷம் கழிச்சு இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ எப்படி சார் இருந்துச்சு கேமு? ஹாக்கின்னு சொல்றீங்க, எல்லாரும் கிரிக்கெட் நினைச்சுக்க போறாங்க. ஆமா, ஃபைனல்ல வந்து நம்மள செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆஸ்திரேலியா. ஹாக்கி அணி கரெக்ட். ஆமா, அதாவது ஆஸ்ட்ரோ டஃப்ல ஒலிம்பிக்ஸ் வரலாறுல நம்ம ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணதே கிடையாது. 1972 மியூனிக் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம அவங்கள பீட் பண்ணோம். அப்ப வந்து கிராஸ்ல விளையாண்டாங்க, நேச்சுரல் டஃப். 76 மான்ட்ரியால தான் வந்து இது வந்தது, ஆஸ்ட்ரோ டஃப் வந்து. அதுக்கு என்ன காரணம்னா, மான்ட்ரியால வந்து குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த கண்டிஷன்ஸ்ல கிராஸை மெயின்டைன் பண்ண முடியல. என்னடா பண்றது அப்படின்னு ஒரு சொல்யூஷனா அவங்க ஆஸ்ட்ரோ டஃப் போட்டாங்க. நம்மளுக்கு குழி தோண்டிட்டாங்க, நம்மளோட ஹாக்கிக்கு, இந்தியா பாகிஸ்தான் ஹாக்கிக்கு. செம அச்சீவ்மெண்ட் ராம். அது உண்மையிலே வந்து இந்த ஹாக்கியை பத்தி நீங்க பேசவே இல்லையே நீங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது கடைசியா வச்சிருக்கீங்க ஹாக்கிய. வந்து செம அச்சீவ்மெண்ட். ஆஸ்திரேலியா பீட் பண்றது இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். 52 வருடம் கழிச்சு பீட் பண்றதுங்கிறது வந்து உண்மையிலே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். இது நம்ம போன ஒலிம்பிக்ஸ்ல யாரை வந்து குவார்டர் ஃபைனல்ல மீட் பண்ணுமோ அவங்களே தான் மீட் பண்றோம், கிரேட் பிரிட்டனை. அது மட்டும் இல்ல, டோக்கியோ 2020 குவார்டர் ஃபைனல்ல யார் யார் மீட் பண்ணாங்களோ அதே தான் திரும்பவும் நடக்குது. 4 மேட்ச் அப்படிதான் ஆண்கள் பிரிவுல வந்து. ஸோ நம்ம அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பிரான்ஸ் மெடலாவது வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ஆஸ்திரேலியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நேற்று மேட்சை பற்றியுமே பேசுவோம் சார். லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது கொஞ்சம் பரபரப்பாக்கி விட்டாங்க. 3-2 வந்து நின்றுச்சு. ஸ்ரீஜேஷ் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார் கடைசி நிமிடங்களில். எப்படி இருந்துச்சு? நேற்றுமே ஹர்மன்பிரீத் தான் இன்னும் சோ ஸ்டீலராக இருந்தார். அப்புறம் அபிஷேக் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த பிளேயர்ஸ் பற்றி பர்டிகுலராக இந்த பிளேயர்ஸ் பற்றி, பெல்ஜியம்க்கு எதிராக ஒரு கோல் அடிச்சிருந்தாரு, ஒரு ஃபீல்டு கோல் அடிச்சிருந்தாரு. நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு ஃபீல்டு கோல், அவர் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு கோல் அடிச்சாரு. அது வந்து ஸ்டிக் சிக்குக்காக அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல நியூசிலாந்து, அர்ஜென்டினா, அயர்லாந்து இவங்களோட விளையாடும்போது ஃபீல்டு கோலுக்கு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்ட்ராங் டீம்ஸோட ஃபீல்டு கோல் அடிக்கிறாங்க. நம்ம எப்பொழுதுமே பெனல்டி கார்னரையும் ஹர்மன்பிரீத்தையும் மட்டுமே நம்பி இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு பிளானோட வருவாங்க. ஹர்மன்பிரீத் எங்க அடிப்பாருங்கிறது கோல் கீப்பருக்கு தெரியும், அந்த ரஷர்ஸுக்கு தெரியும். அதனால நம்மளுக்கு வந்து வெரைட்டி வேணும் அட்டாக்ல. அந்த வெரைட்டியை அபிஷேக் கொடுக்குறாரு. அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா இந்த கடைசி 2 மேட்சஸ் வந்து இந்திய அணியுடைய மைண்ட் செட்டையே மாத்திருக்கு. நான்லாம் ஆரம்பத்தில் நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம், ஹாக்கி அணி ரொம்ப ஒரு போராதான் தெரியுறாங்க, திரும்பவும் மெடல் வாங்க மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட ஒப்பீனியனே மாற்ற வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெல்ஜியத்துக்கு எதிராகவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் 2 பேரும் டாப் டீம்ஸ். இந்த 2 அணிகள் தான் டோக்கியோ 2020 ஃபைனல்ல விளையாண்டாங்க, ஆஸ்திரேலியாவும் பெல்ஜியம். ஸோ அவங்கள நம்ம வந்து மேட்ச் பண்ணிருக்கிறோம், ஒருத்தவங்களை பீட் பண்ணிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய திரும்பவும் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், ரெசிலியன்ஸை காமிக்குது. ஸோ கிரேட் பிரிட்டன் அடிச்சு தூக்கிட்டு நம்ம செமிஃபைனல் போகணும். ஸ்ரீஜேஷ் பற்றியுமே பேசலாம். நேற்று அந்த ஃபர்ஸ்ட் 2 குவார்ட்டரில் மட்டுமே பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு 5-6 சேவ்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. அவரோட லாஸ்ட் ஒலிம்பிக்ஸுமே இதோட ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டோக்கியோவில் அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச்சில் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் அவர் பண்ண அந்த சேவ்ஸ்லாம் இன்னும் எல்லார் கண்ணுக்குள்ளேயுமே அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். அவரை பற்றி, இந்தியாவுடைய காவல் தெய்வம் அவர் தான். வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி அவர் தான் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸு. அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். 4வது ஒலிம்பிக்ஸு.
இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட, ஃபிட்னஸோட, ரிஃப்ளெக்ஸஸோட, ஏன்னா நீங்க வந்து மோட்டிவேஷன் இருக்கலாம், வந்து மனசுல தைரியம் இருக்கலாம், ஆனா இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து உங்க வயது ஆக ஆக உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். பால் அடிச்ச உடனே அந்த ரியாக்ஷன் டைம் கிடைக்காது. இவருக்கு அதுவும் இருக்குதுங்க. ஏன்னா ஹாக்கி கோல் கீப்பருடைய ஜாப் வந்து ஈஸியே கிடையாது. அவ்வளோ டஃப்பான ஒரு ஜாப். அந்த எல்லா எக்யூப்மெண்ட்டையும் போட்டு நடக்கிறதே கஷ்டம். இதுல நீங்க வந்து அவ்வளோ குயிக்கா ரிஃப்ளெக்ஸ் சேவ்ஸ் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங். அதாவது இந்திய ஹாக்கி அணியில ஒரு லெஜெண்ட் அவரு. அவருடைய தொடக்கம் சென்னையில இருந்து நம்மளுக்கு ஒரு பெருமை. ஒரு கேரளால வந்து பிறந்தா கூட அவருடைய ஹாக்கி ஜேர்னி ஆரம்பிச்சது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சென்னை. உங்க ஆபீஸ் பக்கம் தான் வச்சுக்கலாம். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்று டே. அதே மாதிரியே இன்னைக்கு டேவும் இருக்கணும். மனு பாகர் கிட்ட இருந்து மெடல் வரணும். மற்ற மேட்சஸ் நிறைய மேட்சஸ் இருக்கும். அதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் குவாலிஃபை ஆகணும். 2 பேரை நம்ம விட்டோம். இன்னைக்கு வந்து பஜன் கவுரும் தீபிகா குமாரியும் ரவுண்ட் ஆஃப் 16 இண்டிவிஜுவல் ஆர்ச்சரியில இருக்காங்க. எல்லாரும் தீபிகா குமாரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகமே கிரிட்டிசைஸ் பண்ணுது. அவங்க ஏதோ ரிப்ளை பண்ண போறாங்கன்னு தோணுது ஸ்ரீராமனுக்கு. ஆமாங்க, தீபிகா குமாரி அவங்களுமே வந்து அந்த கேரக்டரை சவுண்ட் பண்ணி அந்த ரெசிலியன்ஸை காமிச்சு திரும்ப வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் முன்னேறி போனாங்க அப்படின்னா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்கள பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். லாஸ்ட் 2-3 வருஷத்தில் அவங்களோட லைஃப்லையுமே நிறைய பார்த்துருக்குறாங்க. நிறைய சிரமங்கள் இருந்து திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ ஜெயிக்கணும். அண்ட் கம்மிங் டேஸில் தான் நம்ம வந்து இன்னும் முக்கியமான போட்டிகள், இந்தியாவுக்கான முக்கியமான போட்டிகள், ஜாவ்லின் நீரஜை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ரெஸ்லிங்கை பார்க்க போகிறோம். ரெஸ்லிங்கில் ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் பற்றி தெளிவாக வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார், இன்னும் டீட்டெயிலாக. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் ஸ்ரீராம். அப்புறம் வந்து நிஷாந்த் தேவ் இன்னைக்கு குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருக்காரு பாக்ஸிங்ல. அவர் இந்த பவுட் ஜெயிச்சாருன்னா அவருக்கு மெடல் கன்ஃபர்ம்டு. நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒரே நாள்ல 2 மெடல் இது வரைக்கும் பார்க்கல. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்கோர்ஸ் மனு பாக்கர் அப்புறம் ஆர்ச்சரியில 2 பேர் இருக்காங்க. அதோடைய ஃபைனலே இன்னைக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுலதான் மெடல் வருதான்னு பார்க்கணும். ஹோப்பிங் அகைன்ஸ்ட் ஹோப் தான். அதுல கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். நீங்க நம்பிக்கை சொல்றேன். நேற்று நிறைய தோத்துக்கிட்டே இருந்ததுனால வந்து அந்த 10 மெடல் அப்படிங்கிறது டவுட் ஆகிருமா அப்படின்னு தோணுச்சு. பட் இன்னைக்கு அடுத்தடுத்து பார்க்குறப்ப பார்த்தோன்னா சரி ஒரு சான்ஸ் இருக்கு இன்னும் வந்து அப்படிங்கிற மாதிரி தோணுது. எப்படி சார் அந்த 10 அப்படிங்கிறது இன்னும் வந்து இருக்கு? அதுவும் பாக்ஸிங்ல நம்மளுக்கு மெடலே வரல. ரொம்ப நிக்கச்சரின்னு எல்லாமே வந்து தோத்துட்டாங்க. அதனால வந்து ஆண்கள் பிரிவுல அவரு தேவ் ஏதாவது பண்றாரா அப்படிங்கறத பார்ப்போம். இன்னைக்கு இந்த தேதி வந்து ஆகஸ்ட் 3 could turn out to be a special day. ஒரே நாள் 2 மெடல் வரதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நாள். வெயிட் பண்ணுவோம். அபினவ் பிந்த்ரா கோல்டு ஜெயிச்சப்போ, நீரஜ் கோல்டு ஜெயிச்சப்போ அந்த டே வந்து எவ்வளோ செலிப்ரேஷனோட இருந்துச்சோ அதேமாரி இந்த ஆகஸ்ட்லையும் கோல்டன் டேவாக மாறுறதுக்கு அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது. கொண்டாட்டமாக மாறுறதுக்கு அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது. சார் நாமளும் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி.